Hello, dear NEET aspirants. Myself, Anish. I'm a chemistry faculty at Xylem. And நீங்க உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள செஷன்ல நான் சில விஷயத்த நான் சொல்ல போறேன். ஐ மீன் ஒரு கைடன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் பை ஒன் நீங்களும் நானும். ஓகே, சரி. உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன்ல நீங்க எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு சிம்பிளான ஒரு கைடன்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல போறேன். உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன்ல நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள், பண்ணக்கூடாத சில விஷயங்களை ஷார்ட்டா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். சரியா? நவ் அஃப்கோர்ஸ் இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நிறைய பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிப்பீங்க. ஓகே, எந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது, இட்ஸ் ஃபைன். ஓகே, அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன், யூடியூப்ல இருக்கக்கூடிய செஷன்ஸை பார்த்து படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பீங்க. அதுவும் ஃபைன் தான், பிரச்சனையே கிடையாது. பட் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃபேக்கல்டிஸை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கொடுத்துருவாங்க, ஃபீட் பண்ணிடுவாங்க. பட் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய ஓன் எஃபர்ட்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கடைசியில எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். இப்போ நீங்க மிஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கைடன்ஸ் உங்ககிட்ட இருக்காது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ல, இப்போ இது என்ன மந்த், இந்த மந்த்ல என்ன பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அண்ட் நீட் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும், அது எல்லாமே கண்டிப்பா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த விஷயத்த ஓகே இந்த கைடன்ஸ் சொல்றேன்ல, இதை ப்ராப்பரா உங்ககிட்ட சேர்க்கிற ஒரு வேலையை தான் நம்ம ஜைலம் நீட் தமிழ் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்க ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான அந்த கைடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான், ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ற ஒரு வேலையை தான் நம்ம ஜைலம் நீட் தமிழ் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூர் அ நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஜைலம் நீட் தமிழ் சேனலை பத்தி சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் only for நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜைலம் நீட் தமிழ் சேனலை பத்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. செஷனுக்கு போகலாம். ஓகே, என்னன்னா இப்போ நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீட்டுங்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் you have to keep it in your mind. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். எம்சிக்யூவா, எம்எஸ்கியூவா, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சிலபஸ் தெரிஞ்சிருக்கும். ஈவன் நீட் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், தென் பயாலஜி. ஓகே ரைட். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸை முதல்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்ஸை தான் தெரிஞ்சிருக்கும், இம்பார்ட்டன்ட், அது முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க, பட் சிலபஸ் என்னன்னு தெரியாது, எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு தெரியாது, செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கானு இல்லையான்னு தெரியாது, அண்ட் எந்த சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ல முதல்ல இருக்கும் அண்ட் எந்த சப்ஜெக்ட் லாஸ்ட்ல இருக்கும், யாரு எது மிடில் இருக்கும் தெரியாது. ரைட்? ஸோ அந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ நீட் டு நோ. எஸ், இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது கூட தெரியாம அவங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை தொடங்கி இருப்பாங்க. எஸ், ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. லெட் மீ சி. சரி சார், இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் நீட் 2026 நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆர் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய 2027 நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, எஸ் தெரியலை, இது வரைக்கும் தெரியலை, இட்ஸ் ஃபைன். பட் இப்போ நான் சொல்றேன், இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் என்னவா இருக்கணும்னா, you need to focus on the syllabus, then followed by yes exam pattern. Okay, syllabus and exam pattern தெரியாம நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் அப்ரோச்சே பண்ணக்கூடாது, ஆர் ப்ரிப்பரேஷனும் பண்ணக்கூடாது. that's the first step. Okay, now basic fundamentals. syllabus பார்க்க சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் தெரியணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிலபஸ்ங்கிறது வெப்சைட், என்டிஏவோட வெப்சைட்லேயே இருக்கும், ஈஸியா எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க வீட்டில் அதை பிடிஎஃபா மாட்டி ஒரு சவுத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க, போதும், முடிஞ்சு.
நீட் 2025 கொஸ்டின் பேப்பர் எடுங்க. அதுல எந்த மாதிரி ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் எந்த இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் ஒரு சாப்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிலவெண்டான ஒரு ஐடியா, பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். கரெக்டா? நெக்ஸ்ட் சரி, பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நீட் ஆர் ஜேஇ ஆர் என்டிஏ ஆர் சியூஇடி வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆர் எது வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா அந்த என்டிஏ, இப்போ என்டிஏ தான் நீட்டை கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா அவங்க எதை ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா கொடுத்துருக்காங்க, இதுல இருந்தாப்போ எங்களுக்கு கேள்வி கேட்போம், இதுல இருந்தா நாங்க கொஸ்டின்ஸை எடுப்போம் அப்படின்னு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டு பி ஃப்ராங்க் மோஸ்ட்லி என்சிஆர்ல இருந்தா உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ என்சிஆர்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ என்சிஆர்ல இருக்கதை நீங்க படிங்க, வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு தேவையில்லை. தியரிட்டிக்கலா ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் தியரி நீங்க என்சிஆர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நீங்க படிக்கணும். சப்போஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் ஆர் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் திங். ஓகே, இன்டர்நேஷனல் போர்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா சென்ட்ரல் போர்டோட புக்ஸை தான் நீங்க ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகே, அதுல வேற வழியே இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இப்போ அதுல ஒரு ஹேக் சொல்லி தரேன். புதுசா நீங்க என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் கையில என்ன இருக்கும், மொபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மொபைல்லேயே என்சிஆர்டி வெப்சைட்ல இருந்து நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம். சார் எப்பவுமே மொபைல் பார்த்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதை ஹார்ட் காப்பியா நீங்க வாங்கிக்கிறது பெட்டர். அதர்வைஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இப்போ ஸ்டேட் போர்ட் புக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் மோஸ்ட்லி என்சிஆர்ல இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்டை படிங்க. ஸோ படிச்சுக்கிட்டு உங்க மொபைல்ல என்சிஆர்டி புக்ஸை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ரெஃபர் பண்றீங்க. ரெஃபர் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருதோ அதை மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணா கூட ஓகே. உங்களால புக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா இது பெட்டரான ஒரு வழி. நெக்ஸ்ட், என்சிஆர்டி புக்கை ரீட் பண்றீங்க அண்ட் அதுல கூடிய கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதோட போதுமா? நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே, அது மட்டும் பத்தாது. அதை தவிர்த்து வேற என்ன தேவை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படிச்ச ஒரு கண்டென்ட்டை எக்ஸாம் கமிட்டி எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த கண்டென்ட் எவ்வளவு உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு டெஃபினிஷன் நான் கொடுத்தாச்சுன்னா கரெக்டா இஸ் வாசம் மிஸ் பண்ணாம பசங்க வந்து எழுதுறாங்களா அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் கமிட்டியோட ஃபோக்கஸே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமாங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க படிச்ச கண்டென்ட்டை ஒரு ப்ராப்ளமா நாங்க கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கிறத மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. போர்டு எக்ஸாம் அது டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி. ஓகே, இப்போ போர்டு எக்ஸாம் வேற, காம்படிட்டிவ் எக்ஸாம் வேற. அது ஏன் வேறன்னு பாத்துட்டீங்கன்னா, போர்டு எக்ஸாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாலோட் பை மெமரைசிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்ளிகேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எஸ், ஃபோக்கஸ் பண்ணுவாங்க லிட்டில் பிட். ஓகே, ஸோ அவங்க அப்ளிகேஷன்ஸை மட்டும் அப்ளிகேஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுடைய மெமரி பவர் அண்ட் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பியூர்லி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் அந்த அப்ளிகேஷன் எப்படிதான் வரும்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ரெண்டு ஸ்டேஜ் நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ணுவீங்க, தென் மெமரி பவர் தேவையில்லை. கண்டிப்பா கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் சென்டம் எடுக்கிறான்னா அவனுக்கு கண்டிப்பா சப்ஜெக்ட்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தென் கூடவே நல்ல மெமரி பவரும் இருக்கும். அண்ட் எஸ், பிளஸ் கூட ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, இந்த விஷயம் அவங்க கிட்ட இருக்கும். பட் இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது திணறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஸ்கில் எப்போ டெவலப் ஆகும்? அந்த அப்ளிகேஷன்ங்கிறது ப்ராப்ளம் சால்விங். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே, ஸோ உங்ககிட்ட மிஸ் ஆகக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா சிம்பிளி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான். இப்போ இதுல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டரா இருக்கலாம், ரிப்பீட்டரா இருக்கலாம், ரிப்பீட்டரா கூட இருக்கலாம். ஓகே, ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸான நீட் ஆஸ்பிரன்ஸ் இங்க இருக்கலாம், தப்பு கிடையாது. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஓகே, அண்ட் நீங்க ட்ரை பண்றதை கொஞ்சம் கரெக்டா ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே பெர்ஃபெக்ட் நான் சொல்லலை, ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய ப்ராக்ரஸை பெர்ஃபெக்டா கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. அது எப்படி சார் பெர்ஃபெக்டா கொண்டு போகணும்?
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கும்போது நமக்கே தெரியாம நிறைய டவுட்ஸ் வரும், ரைட்? அது தப்பெல்லாம் கிடையாது, அது நல்ல விஷயம். இப்போ ஒரு கண்டென்ட் நீங்க படிக்கிறீங்க, அந்த கண்டென்ட் படிக்கும்போது ஏன் இது இப்படி வரக்கூடாது, அப்படி வந்திருக்கலாமே, தட்ஸ் காமன். ஓகே, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கண்டிப்பா அந்த மைண்ட் செட் வர்றது நல்லதுதான், அப்படி வரணும். ஆனா ஆனா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்க டாக்டர், ஓகே, எம்பிபிஎஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டு பி ஃப்ராங்க், நீங்க இப்போ இந்த கேட்கக்கூடிய கேள்விகள் பெருசா உங்களுடைய எம்பிபிஎஸ் ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு யூஸ் ஆகுமா? இப்போ நீங்க பிசிக்ஸ்ல என்ன மோஷன் பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதுல உங்களுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு டவுட் வருது, அந்த டவுட்ஸை நீங்க சால்வ் பண்றதுக்கு பெரிய பெரிய ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் எடுத்து ஒரு 4-5 நாள் உட்காந்து படிச்சதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. எனிவே, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிச்சு. ஆனா நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், ஒன்ஸ் நீங்க எம்பிபிஎஸ் சீட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கடுத்து இந்த மோஷன் சாப்டர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க அந்த 5 நாள் போட்ட, அதுக்கு நீங்க போடுற எஃபர்ட்டை அந்த 5 நாளும் காமனா ப்ராப்ளம் சால்விங்க்கு நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்ல, இன்னும் நீங்க நினைச்சதோட நல்ல ஒரு காலேஜுக்கு போயிருக்கலாம்ல. டு பி ஃப்ராங்க், அதான் உண்மை. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூட் மை செல்ஃப், ஓகே, நான் அந்த கேட்டகரி தான். சடனா நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஒரு கொஸ்டின் நமக்குள்ள மைண்டுக்குள்ள வரும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நீட் எக்ஸாம்ங்கிற கோல் இந்த பக்கம் இருக்கும். ஆனா நமக்கு மைண்டுக்குள்ள வந்த டவுட்னால நம்ம என்ன பண்றோம், அந்த ஜங்ஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு ட்ராக்ல நம்ம போவோம். ஸோ இப்படி நீங்க ஆப்போசிட் ட்ராக்ல நீங்க போவதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல கேட்டுக்கோங்க, இப்போ நீங்க போடக்கூடிய இந்த எஃபோர்ட் உங்களுடைய எம்பிபிஎஸ் ஒரு ஒன்ஸ் நீங்க மெடிக்கல் சீட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க போடுங்க, தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி, ஜுவாலஜி எல்லாம் எடுக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எம்பிபிஎஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டுல அதிகமா நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டர் தான். பட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நீங்க ட்ராக் மாறி போறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு பேடான ஒரு விஷயம். படிக்கும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட்ல உங்களுக்கு டவுட் வருதுன்னா அது ரிலவெண்டா ஏதாவது டீச்சர்ஸ் எப்படி நடத்திருக்காங்கன்னு பாருங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு ஃபேக்கல்டிஸை பாருங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்களா நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி மல்டிபிள் புக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் டூ பேட். ஓகே, இருக்கக்கூடிய மெட்டீரியலை, ஓகே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்சிஆர்டி மெட்டீரியல் இருந்தாலும் சரி, ஆர் நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கொடுத்துருக்கூடிய மெட்டீரியல்னாலும் சரி, அந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்க. அதுல எரர் இருக்கிற பட்சத்துல வேற மெட்டீரியல்ஸை செக் பண்ணுங்க. அதர்வைஸ் ஸோ ஒரே மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மல்டிபிள் மெட்டீரியல்ஸை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு வரும். இது ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. அதை தவிர்த்து தேவையில்லாத டைம், ஓகே, டீவியேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அது என்ன? ஸோ திஸ் இஸ் அ டைம் லைன். ஓகே, நம்ம மேக் பண்றது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும், இப்போ பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்னு நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, டிவைட் பண்ணி ஒவ்வொரு அந்த இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாள்ல முடிக்கிறீங்க, அடுத்து இன்ஆர்கானிக், தென் ஃபைனல் ஆர்கானிக்னு வந்துட்டீங்க, கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். உங்களுக்குமே உங்களுடைய ப்ராசஸை ட்ராக் பண்ண முடியும். நீங்க படிக்கிறீங்க ஆனா கரெக்டா தான் படிச்சுட்டு இருக்கோமா, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸோட ட்ராக்கர் கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லை. எஸ், ஏனோதானோன்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாச்சுன்னா எண்ட் ஆஃப் த ரோட் வேஸ்ட். கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல நான் லைன் போடுறேன், இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா ஈஸியா கோல் ஆகும். இப்போ இதுதான் நீங்க இங்க உங்களுடைய எக்ஸாம், ஓகே, எம்பிபிஎஸ் சீட்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போகலாம். அது எப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களா பிளான் போட்டா ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் இருக்கும். அப்படி இல்ல, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளான் கிடையாது, ப்ராப்பரான ஒரு ட்ராக்கர் கிடையாது, என்ன ஆகும், உங்களோட பிளான் அப்படியே வளைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய கோலை ரீச் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு ஈஸியான ஒரு பாத்வே இருக்கும்போது எதுக்கு கஷ்டமான ஒரு பாத்வே நம்ம சூஸ் பண்ணணும்? சொல்றது புரியுதா? தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, ஸோ ஈஸியான ட்ராக், ஓகே, ஈஸியான பாத்வே என்னன்னா ப்ராப்பரான பிளானிங் அண்ட் ப்ராப்பரான ட்ராக்கர்ஸ். நீங்க உங்களோட ப்ராக்ரஸை ப்ராப்பரா பண்றீங்களா? ஸோ அந்த ட்ராக்கர் தான் என்ன, ஒவ்வொரு சாப்டர்ஸையும், ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா குட்டி குட்டி டிவிஷன்ஸ் தான் நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். நான் கெமிஸ்ட்ரிக்கு நான் மூணு டிவிஷன் சொன்னேன். ஆஃப்டர் தட் பயாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி அண்ட் அதுக்குள்ளே சப் டிவிஷன்ஸ் இருக்கும்.
ஸோ அப்படி நீங்க டிவைட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஈவன் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க கூட நான் அதுக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்க இதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சரியா? ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சிலபஸா முடிக்கிறீங்க, சிலபஸை கவர் பண்றீங்க. அடுத்து சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லிட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ now you have a proper understanding and syllabus, then exam pattern. இப்போ அடுத்து தேவையான விஷயம் என்னன்னா, ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு விஷயம் பண்ணாதனால தான் நிறைய நீட் ரிப்பீட்டர் அவங்களால மெடிக்கல் சீட் வாங்க முடியல. ஈவன் அவங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும். ஈவன் நினைச்சு பார்க்கலாம் நீங்க, என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீட் கிளியர் பண்றாங்க. ரீசன் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் கிளியரிங் நீட் எக்ஸாம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, நான் படிக்க காலத்தை விட இப்போ எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் த ட்ரூத் இஸ், நம்ம மெடிக்கல் சீட் வாங்குறவங்களோட நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்போ இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஓகே, யா, மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் கிளியர் பண்றதுனால கட் ஆஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகும். ஏன் பாஸ் ஆகுறவங்களால கட் ஆஃபுக்கு மேலே போக முடியல? இந்த ஒரு கேள்வி வரும் இல்ல சார். ஐ கிளியர்ட் நீட் எக்ஸாம், பட் I have a lesser mark, so I can't able to get a good medical college. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கான ஒரு ரீசன் என்ன தெரியுமா? இப்போ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா பேசிக்கான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அவங்க கிட்ட ஏன் அவங்களால பாஸ் ஆகுறவங்களால கட் ஆஃபுக்கு மேல போக முடியல? சிம்பிளான கொஸ்டின், அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கல. எஸ், இப்போ நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இதுவா தான் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல இதனால நீங்க ரிக்ரெட்டும் பண்ணுவீங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க படிக்கிறீங்க, படிக்கும்போது கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்ளம் சால்விங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈவன் என்ன கேட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கூட டைரக்டா ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ரோச் பண்ண ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், ஒரு டாபிக்ல ஒரு 4-5 கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணும்போது 6வது கொஸ்டின் நீங்க போகும்போது டெஃபினட்டா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும். ரொம்ப பேக் பெஞ்சில் இருக்க, ரொம்ப படிப்பே வராத ஸ்டூடெண்டா இருந்தா கூட ஒரு 5-6 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது 8வதா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கொடுக்கும்போது அதை அசால்ட்டா சால்வ் பண்ணிடுவோம். அதுதான் இங்க வேணும். இங்க எல்லாம் முடியாது அப்படிங்கிறது நம்ம வாயால சொல்லிக்கிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் முடியும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் as much as problems first. Yeah, sure, நான் பாட்டுக்கு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே மைண்ட்ல என்ன தோணும்? சால்வ் சார் வந்து சால்வ் பண்ண சொல்றாரு, ஆனா நான் சால்வ் பண்ண உட்கார்ந்தாச்சுன்னா எதுவுமே புரியல. கொஸ்டினை நான் ரீட் பண்ணாலே எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? டு பி ஃப்ராங்க், ஒன்ஸ் என்னோட கெரியர்ல எடுத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு புரியல. என்னதான் அவங்க கேட்குறாங்க. ஈவன் கெமிஸ்ட்ரியில் நிறைய சாப்டர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ல நான் கொஸ்டின்ஸை பார்க்குறேன், அப்படியே எங்கேயோ ஒரு மேபி ஒரு 30% கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே எனக்கு புரியுது. பட் ரிமைனிங் 70% கொஸ்டின் ஐ கெட் கன்ஃபியூஸ்ட் ரியலி. அப்போ நம்ம எங்கேயாச்சும் மிஸ் பண்றோமா? இல்லை, நம்ம மிஸ் பண்ணலை. உண்மையா புரியாம இருக்கிறது கரெக்ட், தப்பு கிடையாது. ஏன்னா 30% கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 70% கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிய கஷ்டமா இருக்கும். புரியலைங்கிறது கிடையாது, புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். எஸ், ஸோ அந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்னா 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டு புரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தப்பு. எக்ஸாம் இப்போ நீங்க புரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களோட நீட் எக்ஸாம் போன உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியாம தான் இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரீட் பண்ணி புரியலைன்னா மேக் இட் 4 times ஆர் மேக் இட் 8 times, ஈவன் 10 times, பிரச்சனையே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டடா நீங்க அதை ரீட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்களாவே சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாம்ல போய் உட்கார்ந்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்ண டைம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இருந்தே நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்டா ஒரு கொஸ்டினை பார்த்ததும்
ஓகே இந்த டாபிக் ஓகே அண்ட் இந்த போர்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அண்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும் அண்ட் இங்கே யூனிட் கன்வர்ஷன் இப்படி வரும், முடிஞ்சு பர்ஃபெக்ட். ஆன்சர் உங்க கையில இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ இங்க விஷயமே என்னன்னா, நீங்க அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் டு ப்ராப்ளம் சால்விங். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு போகணும்னா அந்த கேப் இடையில என்ன இருக்குன்னா, பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்யூஷன். யூ நீட் டு பிராக்டிஸ். நீங்க பிராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த கேப் உங்களால ஃபில் பண்ண முடியாது. ஈவன் நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா கூட அங்கேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வச்சிருவாங்க. ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கும், பட் ஓகே அக்செப்டபிள். நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ஓகே, கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். ஓகே, காட் இட். ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருந்து உங்களோட இந்த ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணணும், ட்ராக்கர் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், எஸ் தட்ஸ் இட். ஃபுல் லென்த் அனாலிசிஸ். ஓகே, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை நீங்க முடிக்கிறீங்க, அது ரிலவெண்டான மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். ஆர் மார்க் டெஸ்ட்னா அது ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த கொஸ்டின்ஸை ஒரு 25-30 கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு நீங்களா உங்களுக்கான செல்ஃப் டெஸ்ட்டை நீங்க போட்டுக்கலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் இன்ஸ்டிடியூட்ல இருக்கலாம், சிலர் செல்ஃபா படிக்கலாம். இப்போ இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டியூட்லயே கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். தென் இங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அஃபிஷியலா நிறைய வெப்சைட்ஸ்லயே உங்களுக்கு ஃப்ரீயான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஈவன் நிறைய மெட்டீரியல்ஸ் புக்ஸ் கூட இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு இன்டர்நெட்ல. அண்ட் ஈவன் நீங்க ஹார்ட் காப்பியை கூட வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி அதுல ஒரு 35 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அது ஒரு மார்க் டெஸ்டா வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 35 கொஸ்டின்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிமுலேட் அண்ட் அடாப்ட். ஸோ இப்படி நீங்க பண்றது மூலமா எக்ஸாம் அப்போ போய் உட்கார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த நர்வஸ்னஸ் ஆர் எனி அதர் கன்ஃபியூஷன்ஸ் அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் இதே சினாரியோ தான் நீங்க நீட் 2026 எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டேம் ஷுவர் கண்டிப்பா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு சும்மா சார் நான் படிச்சுட்டேன், எனக்கு இந்த தியரி நல்லா தெரியும், ஃபார்முலா நல்லா தெரியும் அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் கேட்டிருப்பாங்க, உங்க தெரிஞ்ச ஃபார்முலா அது ரிலவெண்டா தான் கொஸ்டின் இருக்கும், பட் ஸ்டில் உங்களால கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியாது. எஸ், பிகாஸ் ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே, சரி, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நியூமரிக்கல்ஸ். இப்போ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வரும். அந்த நியூமரிக்கல்ஸ்ல யூனிட் கன்வர்ஷன் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஆர் ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட், நீங்க கண்டிப்பா பேசிக் மேத்ஸ் படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்கணும். வெறும் படிச்சு அப்படியே பறக்க விடாது கிடையாது, படிச்சதை நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நோட்ஸ் எடுக்காம விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களோட எக்ஸாம்கள்ல நீங்க படிச்சது பறந்து போயிருக்கும், கொக்கு பரப்பற கோழி பரப்பற மாதிரி. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக் மேத்ஸ் ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நீட், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் உங்களுடைய ரேங்க் அண்ட் ஸ்கோரை டிசைட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இந்த 2 சப்ஜெக்ட்ஸுக்கும் முக்கியமானது நியூமரிக்கல்ஸ் அண்ட் அந்த நியூமரிக்கல்ஸுக்கு ஃபார்முலாஸ், யூனிட் கன்வர்ஷன்ஸ் தேவை, பேசிக் மேத்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாமே உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ல இருக்கணும். நெக்ஸ்ட், simultaneous study of subjects continuous. ஓகே, நீங்க உங்களுக்கு வீக்லி 1 or 2 days லீவ் கொடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை கண்டினியூவா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. படிச்சுட்டோம் அடுத்த சப்ஜெக்ட் போவோம் அப்படின்னு ஜம்ப் பண்ணி போகாம படிச்சதை ஒரு ப்ராப்பர் ஒகேஷன்ஸ்ல ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆர் 3 weeks ஒன்ஸ், ஸோ அப்படி படிச்சதை ரீகால் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இதை நம்ம ஆக்டிவ் ரீகால் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ எப்போ நீங்க ஆக்டிவ் ரீகால் மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ உங்களுடைய நீங்க படிச்ச கண்டென்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டைம் மெமரிக்கு ஷிஃப்ட் ஆகும். லாங் டைம் மெமரிக்கு போச்சுன்னா நீங்க படிச்சது சீக்கிரமா மறக்காது. ஓகே, ஸோ அதை கீப் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட், ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவுதான். நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ட்ரீமுக்கான ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. ஓகே, அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், உங்களால முடியும். அண்ட் ஒன்ஸ் நான் சொல்றேன்,
நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஈவன் நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நீட் ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. நீங்க ஆர் செல்ஃபா படிச்சாலும் சரி, யூடியூப் பார்த்து படிச்சாலும் சரி, ஆர் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பார்த்து போய் படிச்சாலும் சரி, எங்க போய் நீங்க படிச்சாலுமே இதுதான் முக்கியம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா, என்ன எக்ஸாம் எழுத போறோம், எதுக்கு எழுத போறோம், அது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, எம்பிபிஎஸ் ஆக எழுத போறீங்க. நெக்ஸ்ட் அந்த நீட் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிலபஸ். தென் எக்ஸாம் எப்படி நடக்கும், செகண்ட். நெக்ஸ்ட் அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் சிலபஸோட சாப்டர்ஸ் இருக்குல்ல, சிலபஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ப்ராப்ளமா ஸ்கில் பேஸ்டா சால்வ் பண்ண தெரியணும். கூடவே உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் தெரியணும். சரி, இந்த 5 பாயிண்ட்ஸை நான் இங்க சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டைம் நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இங்க நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல ஒன்று மிஸ் ஆனா கூட கண்டிப்பா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நீங்க ப்ராப்பரா பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் இட் இன் யுவர் டூ யர் பெஸ்ட். ஓகே, தென் ஃபைனலாக நம்ம ஜைலம் மீக்கம் பற்றின ஒரு ஷார்ட் அப்டேட் தான். என்னன்னா, நம்ம ஜைலம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 எடெக் இன்ஸ்டிடியூட் ஜைலம். ஸோ இப்போ நம்ம ஜைலம் தமிழ்நாட்டில், ஓகே, தமிழ்நாட்டில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பேட்சஸ் தான் தளபதி வெற்றி மாறா பேட்ச். ஸோ இந்த பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா பியூர்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் ட்ரைன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிசல்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் நம்ம நீட் ஜைலம் ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட். ஓகே, ஸோ உங்களை மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து படிச்சு இப்போ அச்சீவர்ஸா இங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்ச் வேணும். ஓகே, எனக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை சார், ஐ நீட் அ கைடன்ஸ். பட் என்னால் நிறைய ஃபீஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆஃப்லைன்ல போய் என்னால் படிக்க முடியாது, ஆன்லைன்ல தான் நான் படிப்பேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷர் பண்றேன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டில இருந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான சூப்பரான ஒரு பேட்ச் என்னன்னா தளபதி பேட்ச். இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ 12th படிச்சுட்டு இருக்கனால உங்களோட 12th போர்டு எக்ஸாமுக்கு நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருவீங்க, பிரச்சனை இல்லை. பட் +1 போர்ஷன்ஸை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க 12th போர்டு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்க +1 உங்களுக்கு உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டையும் இந்த பேட்ச்ல நடத்துவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தளபதி பேட்ச். அண்ட் இந்த பேட்ச்ல நானும் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, அண்ட் நீங்க யூடியூப்ல பார்க்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்டிஸுமே இங்க கிளாஸஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வெற்றி பேட்ச், நீங்க நீட் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆன்லைன் பேட்ச் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா தட்ஸ் அவர் வெற்றி பேட்ச். ஸோ இந்த வெற்றி பேட்சுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்கும். 1 இயருக்கும் சேர்த்தே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபீஸ் தான் வரும். தென் கூடவே ஒன்ஸ் இந்த பிப்ரவரி மந்த்ல வந்ததுக்கு அப்புறம் இதுலேயே உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் மாரா பேட்ச், இதுதான் நம்மளுடைய பெஸ்டான ஒரு பேட்ச். என்னன்னா ஹைபிரிட் பேட்ச். ஸோ நம்ம ஹைபிரிட் பேட்ச்ங்கிறது உங்களுக்கு ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் 2 செட்லையுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 2 டிஃப்ரெண்டான செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ மோஸ்ட் யூனிக்கான ஒரு பேட்ச் தான் நம்மளுடைய மாரா பேட்ச். இந்த பேட்ச் இது வரைக்கும் நிறைய டாக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் தென் 2000 டாக்டர்ஸ் இந்த பேட்ச்ல படிச்சு டாக்டராக இருக்கிறாங்க. எஸ், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில இந்த பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு பக்கத்துல இருக்கீங்க ஆர் இங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா as soon as possible ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேட்சஸ் ஃபார் அவர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்க. டூ யுவர் பெஸ்ட். ஓகே, ஆல் த பெஸ்ட் guys. Take care of yourself. See you on another session. Bye. And don't forget, stay well, steady well.